எடப்பாடி பழனிசாமியை சுற்றி வளைத்து முன்னாள் அமைச்சர்கள். நண்பர்களே, நம்ம அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நாளைக்கு நம்ம சேனல்ல முழுக்க ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு முடிவுகளும் அதிமுக முன்னிலையை எத்தனை தொகுதியில் இருக்கிறது, அதிமுக வெற்றி பெற்ற தொகுதியில் எத்தனை என அனைத்து விதமான தகவலும் 10 நிமிடத்திற்கு ஒரு முறை உங்களுக்கு காணொலியாக கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு வாக்குப்பதிவு கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி விறுவிறுப்பாக நடத்தப்படும். நாளைய தினம் வாக்கு எண்ணிக்கை என்பது அறிவிக்கப்பட்டு, அதாவது யார் முதல்வராக பொறுப்பேற்காங்க, யாருடைய கட்சி ஆட்சி அமைக்க போகிறது என அனைத்து விதமான தகவலும் தெரிந்துவிடும். வாக்கு எண்ணிக்கைக்கு இன்னும் இன்றைய தினம் ஒரு நாள் உள்ள நிலையிலே சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கும் முன்னாள் அமைச்சர்கள் எண்ணிக்கை என்பது அதிகரித்திருக்கிறது. நேற்று முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மற்றும் தம்பிதுரை MP ஆகியோர் நேரில் சந்தித்து விரிவான ஆலோசனை நடத்திருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா கட்சியின் மூத்த நிர்வாகிகள் பலர் இந்த ஆலோசனையிலே பங்கேற்க இருக்கிறார்கள். இன்று நடைபெற்ற சந்திப்பிலே முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர், C விஜயபாஸ்கர், OS மணியன், KP முனுசாமி மற்றும் சேலம் புறநகர் மாவட்ட அதிமுக செயலாளர் இளங்கோவன் ஆகியோர் கலந்து கொண்டிருக்காங்க. சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக அந்த சந்திப்பு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு கொண்டு இந்த சந்திப்பின் போது நாளைய தினம் வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய அந்த தொடர்பான நடைமுறைகள் குறித்தும் தீவிரமாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வாக்கு எண்ணக்கூடிய அந்த இடத்திலே நம்முடைய அதிமுக முகவர்கள் எப்படி செயல்பட வேண்டும், அது மட்டுமல்லாமல் நாம் என்னென்ன வேலைப்பாடுகளை செய்ய வேண்டும், அதிலையும் கூடுதலாக ஆட்சி என்பது எந்த நாளிலே அமைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ஆலோசனை செய்யப்பட்டதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. பொறுத்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.